ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வசந்தம் பிளாக்ங்க. இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் எல்லா பூக்களும் அறுவடை பண்ண போகிறோம். இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி, அதுக்கோசரம் நம்ம பூஜைக்கு எல்லா பூக்களும் என்னென்ன பூக்கள் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். சங்குப்பூ, வயலட் கலர் சங்குப்பூ நிறைய விதைகள் வச்சுருக்குங்க. விதைகள் ரெடி ஆகிட்டுருக்கு. ஏன்னா மழையில் வந்து டக்குன்னு முத்த மாட்டேங்குது. அந்த இது விதைகள் அப்படியே ரொம்ப பிஞ்சாகவே இருக்குது. ரொம்ப நாள் வெயில் பட்டாதாங்க டக்குன்னு நம்மளுக்கு விதைகள் முத்தும். லாவெண்டர் கலர் ரொம்ப அழகான கலருங்க. சங்குப்பூவில் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் பெருசு பெருசாக பூக்கும். இந்த செடி இப்போ வச்ச செடி இல்லைங்க, போன வருஷம் செடி. சங்குப்பூலாம் நீங்கள் ஒன் டைம் வச்சிட்டிங்கன்னா 2-3 வருஷம் கூட நம்ம கூடயே ட்ராவல் ஆகும். அதனால் அது செடி பெருசாகவும் வந்துடுச்சு, நிறைய பூக்கள் பூக்குங்க. ஒரே தொட்டிலேயே நம்ம 100க்கு மேலே பூ எடுக்கலாம். நல்லா பெருசாக வச்சிட்டிங்கன்னா நல்லா படர்ந்து நிறைய பூக்கள் கொடுக்கும். எனக்கு டெய்லி பூஜைக்கு இது இப்போது நம்ம மார்கழி ஃபுல்லாகவே டெய்லி பூஜைக்குமே நான் ப்ளூ கலர் முதல்லே கட் பண்ணி எடுத்துட்டேன். அது பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்கு. ப்ளூவும் அடுக்கு பயங்கர வைப்ரண்ட்ங்க. நான் ஒத்தை இப்போ வச்சுருக்கிறது இல்லை, எல்லாமே அடுக்கு தாங்க. இது பிங்க்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அழகான கலரு, நல்லாவே பூக்கும். இந்த பிங்க்கும் ப்ளூலேயும் நிறைய விதைகள் இல்லைங்க, வயலட்டில் தான் நிறைய விதைகள் விழுந்துருக்குது. இதில் 1-2 தாங்க வந்திருக்குது. பூ விட்டால் கூட நம்மளுக்கு விதைகள் வருவதில்லை. பார்ப்போம் நம்ம வெயிலுக்கு அதுக்கப்புறம் வருமானது. ஏன்னா எல்லா கலரும் கேட்குறாங்க. அது கொஞ்சம் இந்த பிங்க் வரமாட்டேக்குது. பார்ப்போம் இந்த வெயில் டைமில் வருதான்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். 1-2 கண்டிப்பாக இருக்குது, இல்லாமல் இல்லை. நல்லாவே பூ கொடுக்கக்கூடியது. நம்ம டெய்லி பூஜைக்குன்னா சங்குப்பூ தாங்க. சங்குப்பூ ஒரு வாச செடி எல்லார் வீட்லேயும் இருக்கணுங்க. இது சங்கு மகாலட்சுமி அம்சமோடது, பெருமாளுக்கு ரொம்ப உகந்த பூக்கள்னால நம்ம சங்குப்பூ கண்டிப்பாக வச்சுருக்கோம். செம்பருத்திங்க, நம்ம நாட்டு செம்பருத்தி ஆஸ் யூஷுவல் எப்பயுமே நம்ம மாடியில் பூ கொடுத்துட்டே இருக்குங்க. அதுவும் நாட்டு செம்பருத்திலாம் உடம்புக்கும் நல்லதுங்க. டெய்லி டீ போட்டு குடிக்கலாம். சங்குப்பூவும் நல்லது. இந்த மாதிரி நம்ம டெய்லி பூக்கள் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம பூஜைக்கு நம்ம டெய்லியுமே நம்ம கட் பண்ணி சாமிக்கு போடும்போது நம்ம கடையில் பூ கொடுத்து துட்டு கொடுத்து பூ வாங்க வேண்டிய வேலை கிடையாது. அதுக்கப்புறம் கதிர் பச்சை வின்டர்னால பூத்து குலுங்குறாங்க. கதிர் அதில் வெள்ளைப்பூ நிறைய வெள்ளை வெள்ளையாக பூக்கும் போது தான் அதோடய வாசனை ஜாஸ்தி காட்டுங்க. நல்ல வாசனைங்க. நம்ம தலையில் வைக்கும்போது அவ்வளோ வாசனை. சாமி ரூமில் நான் டெய்லியுமே பூக்களோட சங்குப்பூவோடு சாமந்தியோடு சேர்த்து கட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கடைசியாக உங்களுக்கு நான் பூ கட்டியே காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த பூவு சாமிக்கு போடும்போது அவ்வளோ மனநிறைவாக இருக்குது. உண்மையிலே கோயிலில் எடுத்துகிட்டு போய் நான் பூஜைக்கு பூ கொடுக்கும்போது அந்த பூசாரி அந்த பெருமாளுக்கு கிட்ட எடுத்துகிட்டு போய் என்னோடய பூ வைப்பாருங்க. எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம பூக்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வித்தியாசமாக சங்குப்பூலாம் வித்தியாசமான பூக்கள்ல அது அவங்களுக்கு எடுத்து பார்க்கும்போதே வித்தியாசமாக அவங்களுக்கு தெரியுது. அதனால் அவங்க எடுத்து சாமிக்கு சூப்பராக சாத்துவார் அவர். எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் வாரத்தில் 2 நாள் கோயிலுக்கு போவேன். எல்லா நாளும் போக முடியலனாலும் வாரத்தில் வெள்ளி சனி போகும்போது இந்த பூக்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் 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 எடுத்து கலந்து கட்டும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. சாமிக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். எனக்கு பயங்கர பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். எங்கள் மாடியில் சாமந்தி பூத்து குலுங்கிறது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த செடி எல்லாமே ஒரு 2லேருந்து 3 வருஷத்து செடிங்க. இப்போத்தி செடி கிடையாது. இந்த சாமந்திலாம் மட்டும் நம்ம இந்த சீசன் முடிஞ்சோடனே அடுத்த சீசன் வர்றதுக்குள்ளே கொஞ்சம் அங்கங்கே கட் பண்ணி வச்சிடணும். இல்லைனா அது அந்த சத்து இல்லாமே நம்மளை விட்டு போயிடும். அது இல்லாமல் மண்கலவை இந்த ஆகஸ்ட் மாதம் ஆடி மாதம் நம்ம முடிஞ்ச உடனேயே நம்ம கொஞ்சம் மண்கலவையெல்லாம் மாற்றி புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நடும்போது தான் நம்ம ஒரு தொட்டிலே இவ்வளோ பூக்கள் 100க்கு மேலே பூக்கள் அறுவடை எடுக்கலாங்க. அது மாதிரி நாட்டு வெரைட்டிஸாக பார்த்து வைங்க. சாமந்தி மட்டும் நாட்டு வெரைட்டிஸ் வாங்கி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எல்லா சீசன்லேயும் பூ கொடுக்கும். இதில் இந்த தொட்டியில் வரா மாதிரி இருக்கிற கவரில் வரா மாதிரி இருக்கிறத வாங்க, தொட்டியில் வரா மாதிரி இருக்கிறத வாங்காதீங்க. ஏன்னா தொட்டியில் கொஞ்சம் வேர் வச்சு அப்படியே அந்த ஒரு மாதிரி மருந்து வச்சு கொடுத்துருவாங்க. அது நம்மளுக்கு அந்த பூ இருக்கிற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் நம்மளை விட்டு போயிடுங்க. இந்த மாதிரி பார்த்து வாங்கி வச்சிங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த சீசனுக்கு நம்ம கூடயே ட்ராவல் ஆகும். ஈஸியாக வரக்கூடிய செடி சாமந்திங்க. மெயின்டெனன்ஸ் கிடையாது. சின்னதாக கட் பண்ணி வச்சிட்டோம்னாவே நம்மளுக்கு அடுத்தடுத்த செடிகளை உருவாக்கலாம். நம்ம சேனலில் ஈஸியாக வளரக்கூடிய செடி எப்படி பதியம் போடுறது அப்படின்றத நம்ம சேனலில் இருக்கும், பாருங்கள்.
கட் பண்ணி வச்சாவே வரக்கூடியது தாங்க சாமந்தி. என்கிட்ட வெள்ளை ஒன்று இருந்ததுங்க. அது இப்போ தான் வாங்கி வச்சுருக்கேன். அதில் நிறைய பூக்கள் வரல. நான் 2 செட்டாக புது செடிகள் வாங்கினேன். அதில் கலர் பார்த்தீங்கன்னா, எந்த செடியுமே அந்த அளவுக்கு வரவே இல்லைங்க. ஒரே கலராக இருக்குது 3 செடி. செகண்ட் டைமில் வந்தது. ஃபஸ்ட்டு டைம் ஒரே ஒரு ஒயிட் இருந்தது. 2 செட் ஆஃப் நான் வந்து 150, 150ன்னு 2 தடவை வாங்கினேன். 10, 10 கலருன்னு. ஆனா, அது அந்த அளவுக்கு இதுவா இல்ல. ஏன்னா லக்கி இதுவா புது புது கலர் வரல. இது இப்போ வாங்குன புது செடியிலேருந்து ஒரே ஒரு ஒயிட்டுங்க. இந்த ஒயிட் வந்திருக்கு. அதே மாரி ஒரு வயலட் கலர். ஆனா ரொம்ப அழகா இருக்குதுங்க. ஒயிட் வந்து அப்படியே நல்லா திக்கா நல்லா பஞ்சஸ் அழகா வந்திருக்குது. அதேமாரி இந்த வயலட் வந்திருக்குது. இந்த வயலட்டே ஒரு 3 இடத்துல 4 இடத்துல பார்த்தேங்க. அது செகண்ட் டைம் வந்தது. அந்த மாரி நெறைய ஏமாத்துறாங்க ஆன்லைன்ல. இது வந்து இப்போ நான் போன வருஷம் எனக்கு ஒருத்தவங்க கட்டிங்ஸ் குடுத்த செடிங்க. இந்த வயலட்டு காணாம போயிடுச்சு அப்படின்னு நெனச்சேங்க. ஏன்னா திடீர்னு வேரழுகள் வந்து எப்படிதான் செடிகள் எல்லாம் போகுமோ தெரியல. அந்த மாரி எந்த செடி போயிடுச்சேன்னு நெனச்சேன். பரவால்ல இந்த செடி ரொம்ப நல்லாயிருக்குங்க கலரு. அதனால இது ஒரே ஒரு செடி இங்க வந்திருக்குது. இன்னொரு இடத்துல 1 இருக்குதுங்க. 2 செடி இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நெறைய ஆக்கி, நெறைய செடிகள உருவாக்கணுங்க. இந்த மாரி தாங்க நம்ம மாடி தோட்டத்துலேருந்து இன்னைக்கு அறுவடை எடுத்ததுங்க. இதில கதிர் பச்சை, மாசி பச்சை எல்லாம் கலந்து துளசியோடு சேர்ந்தது. 2 கலர் வந்து சாமந்திங்க, சங்குப்பூ சங்குப்பூ அப்புறம் ரோசஸ் கொஞ்சம் எடுத்துட்டேன். டிசம்பர் பூவு. இவ்வளோ பூக்கள் நம்ம மாடியிலேருந்து எடுத்ததுங்க. டெய்லியுமே நம்மளுக்கு கிடைக்கும். நான் வாரம் ஆனா இந்த மாதிரி சாமிக்கு கதம்பமாக கட்டி மாலைகள் சாத்துவேன். டெய்லியுமே இப்போ மார்கழினால சங்குப்பூ கதம்பமாக கட்டிடுவேன். எல்லா பூக்களும் சேர்ந்து கதிர்பூச்சியோடு சேரும்போது ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம வைகுண்ட ஏகாதசி பூஜைக்கு நம்ம மாடி தோட்டத்து மலருங்க ரொம்ப நிறைவான அறுவடை. நம்ம எல்லோரும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.